அனைவருக்கும் வணக்கம். மக்கள் அதிகார கழகத்தின் மாநில இணைச் செயலாளர் தோழர் ரவி பேசுகிறேன். நேற்றைய தினம் நெல்லையில் நடந்த ஒரு சிவமதி என்ற ஒரு மாணவி ஆணவ படுகொலை செய்யப்பட்டுள்ளார். அது நேற்றைய தினம் செய்தி பேப்பர்கள் எல்லாத்துலேயுமே வெளியே வந்திருக்கு. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு உடலை வாங்க மாட்டோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு பல்வேறு இயக்கங்கள் அமைப்புகள்லாம் போராட்டம் நடத்தியிருக்காங்க. கமிஷனர் ஆஃபீஸ் போயிருக்கிறாங்க. அது சாதியான படுகொலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேரும் அதை முக்கியமா வைக்கிறாங்க, முன் வச்சு பேசுறாங்க. ஆனா இன்னைக்கு நெல்லையினுடைய உதவி கமிஷனர் விஜயகுமார் கொடுத்த ரிப்போர்ட் நம்மளுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி அளிக்குது அப்படிங்கிறது தான். என்ன அப்படின்னா அவர் ஒரு விஷயத்த அந்த இதுல பதிவு பண்ணியிருக்கிறாரு. என்ன அப்படின்னா அறிவியல் ரீதியான சோதனைகள் மூலமாக நடத்தப்பட்ட விசாரணையில் மாணவியின் இறப்பு தற்கொலை என்றே தெரிய வருகிறது அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுத்திருக்கிறார். அடுத்த லைனே பாத்தீங்கன்னா எனினும் பிரேத பரிசோதனை அறிக்கை வந்த பின்னரே மாணவி சாவுக்கான காரணம் தெரிய வரும் என்றும் தெரிவித்தார். அதாவது பிரேத பரிசோதனை அறிக்கையே இன்னும் வெளியில வரல. ஆனா அவர் பாத்தீங்கன்னா இது தற்கொலை தான் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டி கொடுக்கிறாரு. அப்ப உண்மையிலே இந்த சாவுக்கான காரணத்தை இன்னைக்கு போலீஸ் அதிகாரிகள் திட்டமிட்டே மறைக்கிறார்களா? அப்ப இத மிகப்பெரிய சந்தேகத்தை எழுப்புகிறது. அப்ப இதை ஒட்டிதான் இன்னைக்கு நெல்லையில இன்னைக்கு ஆனந்த கிருஷ்ணன், அதாவது சிவமதியினுடைய காதலன், அவரை காதலித்து கரம் பிடிக்க இருந்த திருமணத்திற்கான பத்திரிகை கூட எல்லாமே தயார் பண்ணிட்டாரு. அந்த நிலைமையில பாத்தீங்கன்னா அவர் எல்லா நியூஸ் சேனலுக்கு பேட்டி கொடுத்திருக்கிறாரு. இது ஒரு ஆணவ படுகொலை அப்படின்னு சொல்லிட்டு சாதி ரீதியாக பார்த்துதான் இந்த விஷயத்த அந்த பொண்ணை கொலை பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கிறது அவர் பகிரங்கமா சொல்றாரு. ஏன் அப்படின்னா அவர் சும்மா சொல்லல. அவர் போன் பண்ணும் போது அந்த பொண்ணு இதான் சொல்லியிருக்காங்க, என்னை கொல்லுவதற்கான முயற்சியை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு வெளிப்படையா அந்த பொண்ணு பேசியிருக்கு. அப்ப அதையெல்லாம் போலீஸ் எந்த விசாரணைக்குமே உட்படுத்தாம நாங்க அறிவியல் ரீதியா விசாரிச்சிட்டோம், அந்த பொண்ணு பேசின போன் ரெக்கார்டை கூட அவங்களால வெளியிட முடியுமா? நம்ம இப்படி ஒரு சந்தேகத்தை கேள்வி எழுப்புறோம். அந்த பொண்ணு இவர்கிட்ட ஆனந்த கிருஷ்ணன் பேசின போன் ரெக்கார்டு இதெல்லாம் அவங்க வெளியிட்டு இருக்கிறாங்களா? அப்போ உண்மையில் இது ஒரு திட்டமிட்ட படுகொலை அப்படின்றத நாங்க இதை வலியுறுத்துறோம். ஏன் அப்படின்னா இன்னைக்கு ஆனந்த கிருஷ்ணன் தேவேந்திர குல சமுதாயத்தை சேர்ந்தவர். அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா பிள்ளை, அதாவது பிள்ளைமார்னு சொல்லக்கூடிய அந்த சாதியை சேர்ந்தவர்கள். அவர்கள் திட்டமிட்டே தன்னை பெண்ணை இந்த மாதிரி தேவேந்திர குல சமுதாயத்து இளைஞன் காதலித்தான் அப்படின்றதுக்காகவே இன்னைக்கு படுகொலை செய்திருக்கிறார்கள் அப்படிங்கறதுதான் இன்னைக்கு உண்மை. அந்த பெண்ணினுடைய குடும்பத்தினுடைய உறுப்பினர்கள் எல்லாம் அரசு பதவியில மிக உயர்ந்த பதவியில இருக்கிறதா இன்னைக்கு சொல்றாங்க. இந்த மிக உயர்ந்த பதவிகள் இருக்கனால இன்னைக்கு ஆளும் போலீஸ் எல்லா பேருமே அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்காங்களா? அந்த பொண்ணை ஈஸியா கொலை பண்ணிட்டு சாதாரணமா அவங்க போக முடியுமா, கடந்து போக முடியுமா அப்படிங்கிற கேள்வி நம்மளுக்கு அதுல குறிப்பா இந்த மாதிரி படுகொலை பண்றவங்களோட சொத்துக்களை எல்லாம் பறிமுதல் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். உண்மையில் சிவமதியினுடைய பெற்றோர்கள், அவர்களுடைய மாமன் பழனி இவர்கள் அனைவரையுமே பாத்தீங்கன்னா கைது பண்ணணும். அவர்களோட சொத்துக்கள் எல்லாத்தையும் பறிமுதல் பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரி குற்றங்களை செஞ்சுட்டு சாதாரணமா ஒரு பெண்ணை அநியாயமா கொண்டுட்டு சாதாரணமா எப்படிங்க கடந்து போக முடியும்? இதை நம்ம எப்படிங்க அனுமதிக்க முடியும்? இந்த சமூகம் எப்படிங்க அனுமதிக்க முடியும்? அப்ப இந்த ஆதிக்க சாதி வெறிதான் அந்த பொண்ணை இன்னைக்கு கொண்டிருக்கு அப்படிங்கறதுதான். அதாவது அந்த பொண்ணு திருமணம் முடிக்க இருந்த நிலையில அவ்வளவு மகிழ்ச்சியா அந்த பொண்ணு வர இருந்த நிலைமையில அந்த பொண்ணை சாதாரணமா தற்கொலை பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லி இவர்கள் சொல்லுவதெல்லாம் மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. அவர்களை உண்மையில் மிக கடுமையாக அந்த குடும்பத்தினர் அனைவரையும் தண்டிக்க வேண்டும். எங்களுக்கு நெல்லை போலீசின் மீது மிகப்பெரிய சந்தேகம் எழுகிறது. ஏற்கனவே கவின் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட பிறகு சுபாஷினியினுடைய அப்பாவையும் அந்த பையனையும் கைது பண்ணிருக்காங்க. இன்னும் அவங்க அம்மாவை இதுவரைக்கும் கைது பண்ணல போலீஸ். ஆனா கோர்ட்ல என்ன தீர்ப்பு வருது? சுபாஷினியினுடைய அம்மாவை கைது பண்ணணும்னு தீர்ப்பு சொல்றாங்க. ஆனால் அந்த அம்மா போலீஸ் எஸ்ஐங்கிறனால இதுவரைக்கும் கைது பண்ணாம போலீஸ் பாதுகாத்துட்டு வந்துட்டு இருக்கா அப்படிங்கிற கேள்வி எங்களுக்கு சந்தேகம் எழுது. அது மாதிரி இதே மாதிரி இந்த ஆதிக்க சாதி வெறியர்களை இன்னைக்கு போலீஸ் பாதுகாக்கிறதா? இந்த சந்தேகம் எங்களுக்கு வலுவாக எழுகிறது. ஆகவே இது ஆணவ படுகொலை தான். இந்த ஆணவ படுகொலையை திட்டமிட்டே போலீஸ் திசை திருப்ப பார்க்கிறது. ஒரு விசாரணையே வராம ஒரு போலீஸ் அதிகாரி இந்த மாதிரி தற்கொலை தான் அப்படின்னு சொல்லி பேசுறாருன்னா உண்மையில் இந்த விசாரணை அனைத்தையும் முடக்குவதற்கு எல்லா வேலையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை மனித உரிமை கமிஷனா இருக்கட்டும், இல்ல போராடக்கூடிய ஜனநாயக சக்திகளா இருக்கட்டும், அனைவரும் இந்த விசாரணை களத்துல இறங்கணும். இதுக்காக போராட்டங்களை கட்டி அமைக்கணும். உண்மையில் அந்த பொண்ணுக்கு நீதி கிடைக்கணும். ஒரு இளம் வயது ஒரு மாணவி தன் வாழ்நாள் எவ்வளவோ கனவு கண்டிருப்பாங்க. அவங்க அந்த கனவுகள் எல்லாத்தையும் இன்னைக்கு
ஒட்டுமொத்தமா கொன்னுட்டு சாதாரணமாக இருக்கிறாங்க அவங்க எல்லாம். அப்ப இந்த ஆதிக்க சாதி வெறியை நாம் தண்டிக்க வேணாமா இல்லையா? அப்ப இந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இது தொடர்ச்சியா தமிழ்நாட்டில் குறிப்பாக தென் மாவட்டங்களில் நெல்லையில் தொடர்ந்து நடந்து வருகிறது. சாதிய தாக்குதல்களும் குறிப்பா ஆணவ படுகொலைகளும் தொடர்ந்து நடந்து வருகிறது. இதுக்கு நம்ம என்ன பதில் சொல்ல போறோம்? ஒரு அநியாயமா ஒரு உயிர் போச்சு. நாளைக்கு அந்த பொண்ணு வந்திருந்தா வந்து திருமணம் முடிச்சு மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்ந்திருக்கும். அந்த பொண்ணு வாழ முடியாம செய்தது எது? சாதிதான். அந்த பெண்ணினுடைய உறவினர்கள் பலர்ட்டையும் வந்து சாதாரணமா பேசுறாங்களாம். என்ன பேசுறாங்க அப்படின்னா வந்து, அதான் நாங்களே வந்து ஒன்னும் எங்க பொண்ணு செத்துருச்சுன்னு நாங்களே ஒன்னும் கவலைப்படல, அந்த பையன் அதுக்கு வந்து எல்லா இடத்துலயும் பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறாரு, இப்படி எல்லாம் வந்து பேசுறதா வந்து பல்வேறு விஷயங்களையும் மக்கள் கல யதார்த்தமா யதார்த்தத்துல வந்து சொல்றாங்க பக்கத்துல உள்ளவங்க அனைவரும். அப்ப உண்மையில வந்து அந்த பெற்றோர்கள் எவ்வளவு ஈவிரக்கம் இல்லாத கொடூரர்களா இருக்கிறாங்க அப்படிங்கறத கண் முன்னாடி நம்மளுக்கு காட்டுது. பெண்ணை கொன்னுட்டு சாதாரணமா வந்து பேசிட்டு போறான். அதாவது என்ன, அந்த பொண்ணு இருந்தா என்ன இல்லாட்டினா என்ன, அந்த பொண்ணு சாதாரணமா வந்து கடந்து போறான். நாங்களே வருத்தப்படல. அப்ப உண்மையில் மனிதநேயமற்ற இந்த குற்றவாளிகள் அனைவரையும் கைது செய்யணும், உடனடியா கைது செய்யணும். நெல்லை போலீஸ் கமிஷனர் இதுக்கு உடனடியா நடவடிக்கை, இதை திசை திருப்பக்கூடிய வேலையை வந்து செய்யக்கூடாது. இன்னைக்கு இந்த ஆணவ படுகொலைக்கு கண்டிப்பாக நீதி வேண்டும். நீதி கிடைக்கும் வரை மக்கள் அதிகார கழகம் வந்து களத்தில் நிற்கும். பாதிக்கப்பட்ட அனைவரோடையும் நாங்க நிற்போம். தொடர்ச்சியா வந்து இந்த விஷயங்களை எடுத்துட்டு போய் கண்டிப்பாக வந்து நீதி பெற்றுக் கொடுப்போம்னு கேட்டுக்குவேன். நன்றி, வணக்கம்.